இப்பொழுதும் சகோதரன் ஒரு பாடலை பாடும்போது பாடிக்கொண்டிருக்கும்போது கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம் இயேசு நல்லவர், அவர் ஒருபோது நம்மை கைவிடார். இந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு, சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய்,
என்று கூப்பிடு உண்மையா, குறைவெல்லாம் நீக்குவா, உன் குறையெல்லாம் நீக்குவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவா, உன் குறையெல்லாம் நீக்குவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. உடைய கரங்களை உயர்த்தி உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லுங்க, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இன்னும் ஒரு முறை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தில் சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர். சொல்லுங்க, ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இந்த உபவாச நேரத்தில் 4வது தேவ செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசர் ஊழியக்காரர் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்கள் நம்முடைய சபைக்கு வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். கரங்களை தட்டி அருமையான ஊழியக்காரருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். அதில் நம்முடைய சபைக்கு அடிக்கடி கடந்து வந்து கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றுகிற தேவதாசன். இந்த உபவாச நாட்களிலும் கூட அவருக்கு அம்பத்தூரில் ஒரு சபை இருக்குது. இருந்தாலும் அந்த சபைக்கு உரிய ஊழியங்களெல்லாம் நிறைவேற்றி முடித்துவிட்டு கூப்பிட்ட உடனே நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. விசுவாசத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம்.
கர்த்தர் பேசுகிற நேரம். அருமையான தேவனுடைய தாசனை நம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட வரவேற்கலாம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலே இந்த டோலஸ் பிரேயரில் உங்களோடு கூட இணைந்து கர்த்தர் நாமத்தை மிகப்படுத்துவதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல ஒரு டைம். ஒரு வேளை இன்றைக்கி டோலஸ் பிரேயர் நடக்காமல் இருந்திருந்தா அநேகர் வீட்டில் போயிட்டு நல்லா சாப்பிட்டு ஏசி ஆன் பண்ணி ஸ்தோத்திரம் நல்ல பரலோக தரிசனத்தை பார்த்து பரதேசம் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக தரிசனம் என்ன பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆனாலும் இந்த நாளில் கண்களை திறந்து வைத்து ஆண்டுடைய தரிசனத்தை காணும்படி அவர் கிருபையை தரிசிக்கும்படி அவருடைய வார்த்தையை தரிசிக்கும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமென். தேவன் நல்லவர். பாஸ் சொன்னது போல தேவ சமூகத்தை தேவ பிள்ளைகள் கூடி வருகிற பொழுது இங்கே தேவன் வந்து விடுகிறார். 2-3 பேர் கூடுகிற பொழுது கர்த்தர் அங்கே வந்து விடுகிறார். ஸோ நம்ம பார்த்தாலே ஆண்டவர் ரொம்ப பிரியும். உங்களை என்ன பார்க்கும்போது ஆண்டவருக்கு மிகுந்த பிரியும். ஸோ 2 பேர் கூட்டிட்டாலே ஐயோ என் பிள்ளைகள் என் சமூகத்து கூட வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தர் அங்கே வந்து விடுகிறார். அவளோடு பேச ஆரம்பித்து விடுகிறார். ஹல்லேலூயா. எம்மோர் சீஷர்கள் கிறிஸ்துவ குறித்து பேசிட்டே போகிறாங்க. அங்கே 3வது நபராக இயேசு வந்து சேர்ந்து விட்டார். ஸோ அவர் குறித்து பேசினாலே அவர் என்ன சேர்ந்து விடுகிறார், வந்து இணைந்து கொள்ளுகிறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். கண்களை ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்போம். கிருபை இருக்கும் நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து சமூகத்தை முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோட கூட கர்த்தர் பேசி வருகிறீர், அதுக்காக நன்றி. இந்த மதிய வேளையிலும் கூட தகப்பனே எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுவீராக. உங்களுடைய வார்த்தையின் சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். அது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக, நல்ல ஆலோசனையாக, அவளை பலப்படுத்தத்தக்கதாக, உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாய் அது இருக்கட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுகிரகம் செய்யும் பெரிய நாமம் மகிமைப்படட்டும். சமூகத்தை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அறிமுகமாக சில ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு தொடர்ந்து கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த கிருபையின்படி சில வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து உங்களை ப்ளஸ் பண்ணி நான் ஜெபித்து கடந்து போக விரும்புகிறேன். சபைகளில் நம்ம வேதத்தில் அநேக சபைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ரோம சபை, கொரிந்திய சபை, கலாத்திய திருச்சபை, எபேச திருச்சபை என்று சொல்லி அநேக திருச்சபைகள் நேம்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம கவனமாக நாம் அதை வாசிக்கிற பொழுது, அதை ஆராய்ச்சி செய்கிற பொழுது ஒவ்வொரு சபைக்கும் ஒரு விசேஷத்த கிருபைகள் இருந்ததாக அங்கே வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 1:7 நம்ம வாசிக்கிற பொழுது அந்த கொரிந்திய திருச்சபை வந்து வரங்களினால் நிரப்பப்பட்ட ஒரு திருச்சபையாக இருந்தது. நீங்கள் வரங்களிலே ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக இருந்தீர்கள் அப்படின்ற வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த திருச்சபையில், அந்த கொரிந்திய திருச்சபையில் ஜனங்கள் இருக்கிற விசுவாச மக்கள் வரங்களினால் நிரப்பப்பட்டிருந்தார். ஸோ மற்ற சபைகளை காட்டிலும் அந்த கொரிந்திய திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற பொழுது அந்த வரங்களை குறித்து, அந்த 9 விதமான வரங்களை குறித்து அவர் இங்கே எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி ஒவ்வொரு சாட்சியாக நம்ம மெடிடேட் பண்ணுகிற பொழுது அநேக நல் காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். கலாத்தியர் 4:15 சொல்லுகிறது, தங்கள் கண்களை பிடுங்க கொடுக்க கூடுமானாலும் அந்த ஊழியக்காரனுக்காக, கர்த்தர் ராஜ்யத்துக்காக தன் கண்களை பிடுங்கி கொடுக்கிற அளவுக்கு அவள் அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல் 2 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிற பொழுது அந்த மக்கதோனிய சபையை குறித்து அங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். மக்கதோனிய திருச்சபை மக்கள் எப்படி இருந்தார்களாம், அந்த வசனத்தை போடுங்க. அவள் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தாலும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாக கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு சர்ச்சாக அந்த ஸ்தோத்திர மக்கதோனிய திருச்சபைகள் இருந்ததாக அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், ஒரு ஸ்பெஷல் கிரேஸ், ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங்கை கர்த்தர் வைத்திருந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சென்னை முழுவதும் அநேக திருச்சபைகள் உண்டு, உலகம் முழுவதும் அநேக திருச்சபைகள் உண்டு. ஆனாலும் ஒவ்வொரு திருச்சபையிலும் தேவன் தம்முடைய கிருபையின்படி, தம்முடைய அனுகிரகத்தின்படி ஒவ்வொரு சர்ச் மூலம் விசேஷ கிரேஸை வைக்கிறார், ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார், ஒரு கிருபை வைக்கிறார். அந்த கிருபையின் மூலமாக, அந்த அபிஷேகத்தின் மூலமாக அந்த ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். இந்த சர்ச்சை மேலே அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் மேலே இருக்கிறது, ஒரு ஜெப அபிஷேகம் இருக்கிறது, ஒரு வசன அபிஷேகம் இருக்கிறது, பரிந்து பேசுகிற அபிஷேகம் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு சர்ச்சை மேலே விசேஷ கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15 வசனம் வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 4:15 அந்த பிலிப்பிய சபையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது, பிலிப்பியரே வாசிங்க. சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கேதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறு சபையை உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த சாட்சி எப்படின்னா, மக்கதோனிய சபை அப்படின்னா அவங்க முன்னாடி பார்த்தோம் 2 கொரிந்தியர் 8:1 கொடிய தரித்திரமாக இருந்தாலும் உதாரத்துவமாய் கொடுப்பாங்க, அளவுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. கர்த்தருக்காக கொடுக்குற கிரேஸ் அபிஷேகம் பெற்ற அந்த திருச்சபை. பட் இந்த பிலிப்பர் எப்படின்னா, தேவைப்பட்டால் கொடுப்பாங்க, திருப்பி என்ன பண்ணிக்குவாங்க, வாங்கிக்குவாங்க. அல்லேலூயா.
இது ஒரு சர்ச். இவங்க எப்படின்னா கொடுக்கல் வாங்கல். இப்போ அந்த அப்போஸ்தலன் அவங்க மிஷினரி தொடர்ந்து பிரயாணத்தில் இருந்த அப்படின்னால அந்த சபைக்கு தேவையான, அந்த ஊழியக்காரனுடைய ட்ராவலுக்கு தேவையான, பர்சனல் காரியங்களுக்கு தேவையான காரியங்களை கொடுத்து உதவுகிற நல் இருதயம் படைத்தவர்களாக இந்த பிலிப்பி சபையில் இருந்துக்கிறான். அப்போ ஊழியக்காரனுடைய தேவைகளில் பங்கெடுக்கிற அற்புதமான ஒரு சர்ச். தேவைப்பட்ட கொடுத்துக்குவாங்க, மறுபடியும் அந்த ஊழியர் என்ன பண்ணுவார், திருப்பி கொடுத்துருவார். அப்படிப்பட்ட ஒரு கிரேஸ் பெற்ற ஒரு சபையாக இது ரொம்ப என்ன சேஃபான ஒரு காரியம். அல்லேலூயா. கொடுத்து வாங்குகிற நல்ல ஒரு சர்ச்சாக இருந்ததாக அப்படி வேதம். அப்படி ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒரு கிருபை இருக்கிறது. ஆமே. ஸோ நம்ம மேலே ஒரு கிருபை இருக்கிறது. வேதத்தில் ஒவ்வொரு சபையிலும் ஒரு கிரேஸ் இருந்தது போல அண்ட் உங்கள் மேலேயும் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறா, ஒரு கிருபை வைத்திருக்கிறா. நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. சிந்த நாள் வார்த்தைக்கு நேரம் கடந்து போகலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 6வது வசனம். 32ஆம் சங்கீதம் 6வது வசனம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. கவனிங்க. ஸோ இந்த மதிய வேளையில் இந்த விண்ணப்பத்தை குறித்து அநேக சத்தியங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும், யாரெல்லாம் விண்ணப்பம் செய்தார்கள், அப்படி விண்ணப்பம் செய்கிறதுனால எப்படிப்பட்ட கிரியைகள் அங்கே நடந்தது, தேவன் எப்படிப்பட்ட வல்லமையான மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி வேதம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஸோ இந்த மதிய வேளை அந்த விண்ணப்பத்தை குறித்து நாம் அநேகத்தை தியானிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஆதாரமாக இந்த சங்கீதக்காரன் பாடுகிறான் பாருங்க. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அப்போ விண்ணப்பம் பண்ணா என்ன நடக்கும்னா, மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாதபடிக்கு அதை பாதுகாத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது, விண்ணப்பம் செய்கிற பிள்ளைகள் மீது, ஜெபிக்கிற சபை மீது, ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தர் என்ன செய்கிறார், டிவைன் ப்ரொடெக்ஷனை வைக்கிறார், தெய்வீக பாதுகாப்பை வைக்கிறார். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவளை அணுகாதபடிக்கு, அது அவளை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம் கரத்தினாலே பாதுகாத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற உங்கள் மீது டிவைன் ப்ரொடெக்ஷன் வந்து இறங்குகிறது, தெய்வீக பாதுகாப்பு வந்து இறங்குகிறது. நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். எந்த அளவுக்கு விண்ணப்பம் பண்றோமோ, எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ, உலக மாம்சம் பிசாசு சேதப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் ஆச்சரியமான விதத்தில் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. விண்ணப்பம் செய்கிற பிள்ளைகள் மேலே ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. சபை எந்த சபை ஜெபிக்கிறதோ ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் சத்துரு தொட முடியாது. ஜெபிக்கிற பிள்ளைகள் அவ்வளோ சீக்கிரம் சத்துரு தொட முடியாது. அப்படியே சில தீமைகள் வந்தாலும் அது 1000 மணி நன்மைக்கு ஏதோ கர்த்தர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற தானியேல் அவன் மேல் பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்த சத்துருவை தூக்கி சிங்க கேபிள் போடுறாங்க. கர்த்தர் அற்புதமாக விடுவித்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வாசித்து பாருங்க, அவன் தேசத்தில் உயர்த்தப்பட்டான். ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகள் மீது கர்த்தர் விசேஷ ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனை வைக்கிறா. மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அணுகாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் அவள் பாதுகாத்துக் கொள்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அது சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் பாருங்க. அவன் சிம்பிளா சொல்ற பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்தாராம், என் எல்லா விண்ணப்ப சத்தத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்தான். நான் நினைப்பதற்கும் அதிகமாக வேண்டிக் கொள்வதற்கும் கர்த்தர் அதிகமாக செய்கிறார். என் விண்ணப்பின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய காரம் மகா பெருசாக விரிந்து இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ நம்ம ஜெபத்தை ஏறெடுத்தாலும் அது அத்தனை தேவ சமூகத்தில் போய் எட்டுகிறது. கொர்நேலியுடைய தான தருமங்களும் அவனுடைய ஜெபங்களும் தேவ சமூகத்தில் எட்டினது மாத்திரமில்லை. அதுக்கப்புறம் வாசித்து பாருங்க, தேவன் தன் தூதனை கட்டளையிடுகிறார். அவன் தூதனை வந்து பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பிரதான அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுருவை கர்த்தர் அங்கே போய் பேசுகிறார். அந்த கொர்நேலியு வீட்டுக்கு கர்த்தர் அங்கே வர வைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த கொர்நேலியு வீட்டில் பிரதான அப்போஸ்தலன் பேதுரு பிரசங்கிக்கிறார். பரிசுத்த அவன் மலை அங்கே பொழிந்தருளப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஜெபிக்கிற போது இவ்வளோ பெரிய காரியம் நடக்கும். அப்போஸ்தலர் 10 நம்ம வாசிக்கிறோம். அங்கே தேவ தூதன் வந்தார், பிரதான அப்போஸ்தலன் வந்தார், பரிசுத்தவன் வல்லமை வந்தது, அந்நிய பாஷை வந்தது, ரட்சிப்பு வந்தது, ஞானஸ்நானமும் வந்தது. ஹல்லேலூயா. பலத்த கிரியைகளை விண்ணப்பங்கள் ஜெபங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் விண்ணப்பின் சத்தத்தை கேட்டார் என்று அழகாக நமக்கு வேதம் சொல்லுகிறது. நான் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். 1 கொரிந்தியர் 14:15 பவுலப்பன் சொல்லுகிறான், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே உங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறா, உங்கள் மேலே ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் நான் வச்சிருக்கிறேன், தெய்வீக பாதுகாப்பை நான் வைத்திருக்கிறேன், உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அது முதலாவது பிளஸிங். இன்னொரு பிளஸிங் பாருங்க, அது எரேமியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். கொஞ்சம் வசனத்தை நாம் கற்றுக்கொள்வோம். 11வது வசனம்.
கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணினால் நான் நன்மை செய்வேன். அல்லேலூயா. நம்ம அப்படி எடுக்கணும் அந்த வசனத்தை. இப்போ எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும், அப்போ விண்ணப்பம் பண்ணினால் இந்த ஜனத்துக்கு நன்மைகள் உண்டாகிறது. அப்போ கர்த்தருடைய தாசர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிற பொழுது தம்முடைய ஜனங்களை கர்த்தர் நன்மையால் நிரப்புகிறார், நன்மையால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிறார். என்ன தேவையோ அதை செய்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஜெபத்துக்கு பிறகு கர்த்தர் அநேக வாழ்க்கையில கர்த்தர் அநேக நன்மைகளை கட்டவிழ்ப்பார். ஆமென். ஜெபம் தடைகளை உடைத்து எறியும். ஜெபம் நமக்கு ஆசீர்வதிக்க கூடாது படிக்கிற கிரைகளை அப்புறப்படுத்தும். என்னென்ன அந்தகார கிரைகள் போராடினதோ, எந்தெந்த அசுத்த வல்லமைகள் போராடினதோ, எதெல்லாம் தடை பண்ணி இருந்ததோ, இந்த ஜெபத்தின் மூலமாக அதெல்லாம் விளக்கப்பட்டிருக்கும். ஜெபத்தின் ஊடாக அவ்வளோ விலகி போயிருக்கும். நான் விசுவாசமா சொல்றேன், நான் அவிசுவாச அறிக்கை செய்கிறேன். அநேக கர்த்தருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க, நன்மையால் நிரப்பப்பட போறீங்க. இன்று கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வார். ஆச்சரியமான காரியம். ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டால் நன்மை வந்து இறங்கிடும். ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டால் நன்மையான ஜனங்கள் நிரப்பப்படுகிறார். முதலாவது ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனை சபை மீது ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தர் வைக்கிறார். ரெண்டாவது அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்க. யாக்கோபு புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால். முன்னாடி பாருங்க, ஏதோ செய்கிறாங்க, கொலை செய்கிறாங்களாம், பொறாமையாளர்களாக இருக்கிறாங்களாம், சண்டை போடுறாங்களாம், யுத்தம் பண்ணுறாங்களாம், இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு கிடைக்கலையாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை விண்ணப்பம் பண்ணால் சித்திக்குமா? ஹல்லேலூயா. வேறு எந்த காரியம் செய்ய வேண்டாம். நீங்கள் சரியாக தேவ சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது உங்களுக்கு காரியம் சித்திக்கும். உங்கள் காரியம் சித்திக்கும். ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் காரியம் வாய்க்கும். ஏன்னா நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகள் சரியாக ஜெபித்து விட்டால் அவளுக்கு காரியம் வாய்க்கிறது, காரியம் சித்திக்கிறது. இந்த மதிய வேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, உங்கள் காரியம் சித்திக்கும், உங்கள் காரியம் வாய்க்கும். கர்த்தர் கிருபை விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே அந்த காரியம் நமக்கு வாய்க்கத்தக்கதாக தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பொழுது தேவனோட டிவைன் ப்ரொடெக்ஷனை, தெய்வீக பாதுகாப்பை வைக்கிறார். ரெண்டாவது அந்த பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்கிறார். மூன்றாவது காரியங்கள் சித்திக்கத்தக்கதாக, காரியங்கள் வாய்க்கத்தக்கதாக தேவன் நமக்கு அனுகிரகம் செய்கிறார். ஆமென். ஸோ விண்ணப்பம் பண்ணுவது மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். பைபிளில் யாத்திரா 30ஆம் அதிகாரத்தில் ஒரு அபிஷேக தைலம் எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன பொருட்களெல்லாம் ஆட் பண்ணணும், அது எத்தனை கிராம்ஸ் இருக்கணும் என்றெல்லாம் சூப்பராக எழுதப்பட்டிருக்கும் யாத்திராக 30ஆம் அதிகாரத்தில். அதே பின்பகுதி 30, 34, 35 வாசிக்கிற பொழுது ஒரு அந்த தூபம் செய்கிற பொழுது அதுக்கு அந்த தூபத்தினுடைய என்னென்ன இருக்கணும், அது என்னென்ன காரியம் 34 போடுங்க. 30ஆம் அதிகாரம் 34, 35 சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசினுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் சமநிறையாக எடுத்து போல பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக மாற்றணும். போதும். கவனிங்க, அது 4 காரியம் போடப்பட்டு. ஒன்று சுத்தமான வெள்ளை போலும், சொல்லுங்க. ரெண்டாவது குங்கிலியம், சொல்லுங்க, குங்கிலியம். மூன்றாவது அல்பான் பிசின், சொல்லுங்க, அல்பான் பிசின். 4வது சாம்பிராணி. சாம்பிராணி எல்லாருக்கும் தெரியும் இல்லை? எல்லாருக்கும் தெரியும். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து காப்பி அடித்தாங்கன்னா நம்மகிட்ட தான். சாம்பிராணி எங்கே காப்பி அடித்தாங்க? அது ஒரு அடையாளமாக கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு தூப வர்க்கம் செய்கிற பொழுது ஆசாரியர்கள் அது சமநெறியாக எடுத்து இந்த 4 பொருளையும் கரெக்டாக 1 கிராம் கூடினாலும் அது அந்நியாக்கினியாக மாறிடும், 1 கிராம் குறைச்சாலும் அது அந்நியாக்கினியாக மாறிடும். ரொம்ப கவனமாக செய்வாங்க. அதுக்கு அவன் ட்ரைன் அப் பண்ணியிருப்பான். ஸோ 4 பொருட்கள் ஆட் பண்ணுவாங்க. ஒன்று சுத்தமான வெள்ளை போலும், ரெண்டாவது குங்குலியம், மூன்றாவது அல்பான் பிசின், 4வது சாம்பிராணி. இதுக்கப்புறம் யாராச்சும் ஜெபம் சாம்பிராணி தேடி போகக்கூடாது. அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் ஆண்டவர் முடிச்சிட்டார். அல்லேலூயா. இது 4ம் சமநெறியாக எடுத்து பரிசுத்தமான தூப வர்க்கமாய் மாற்ற வேண்டும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட் வாங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இங்கே 4 காரியம் இருக்கும் பாருங்க. எப்படி இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் 30ஆம் அதிகாரத்தில் 4 காரியங்கள் சொல்லப்பட்டதோ அதுக்கு அடையாளமாக நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள் அதே 4 காரியம் இருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினால். 4 காரியம் வந்துச்சா? விண்ணப்பம்,
ஸ்தோத்திரம், ஜெபம், வேண்டுதல். இந்த 4 அப்படியே அங்கே கம்பேர் பண்ணுங்க. சுத்தமான வெள்ளை போலும், குங்கிலியம், அல்பான் பீசின், சாம்பிராணி. அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 சம அளவு எடுத்து நாம் செய்கிற பொழுது அது பரிசுத்தமான தூப வர்க்கமாய் தேவ சமூகத்தில் எட்டி அது கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு ஆசத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:1 இதுக்கு இணையான இன்னொரு வசனம் அப்படியே இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் ஜெபத்துடைய 4 காரணம். இந்த ஜெபத்துக்குள்ள இந்த 4 விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ணுவேன். 4 காரியம் வந்துச்சு பாருங்க. 4 காரியம் வந்துச்சு. ஸோ இந்த 4 சமநிலையாக எடுத்து நம்ம ஜெபிக்கிற பொழுது அது தேவ சமூகத்தில் தூபமாய் கடந்து சென்று அங்கே அந்த கர்த்தருடைய கரத்தில் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாய் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம விண்ணப்பம் பண்ணினால் ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன், விண்ணப்பம் பண்ணினால் தெய்வீக நன்மைகள், விண்ணப்பம் பண்ணினால் காரியம் சித்திக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இன்னொரு காரியம் பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 37வது வசனம். நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். மந்தை பெருகுகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன். ஸோ மந்தை பெருகுவது போல அவர்களை மனிதரை பெருக பண்ணுவேன். ஸோ கர்த்தர் ஒரு பிளஸ்ஸிங்கை வாக்கு பண்ணுகிறார். நான் சபையை ஆசீர்வதிப்பேன், சபை இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் நம்மளுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் வாழ்க்கையில் பெருக வேண்டும், சபை வந்து பெருகணும், பல விதத்தில் அது வளர்ந்து பெருக வேண்டி இருக்கிறது. ஸோ நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே கிருபையிலே நம்ம பெருக வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நான் இதை அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் விண்ணப்பம் பண்ணால் என்ன செய்வீங்க? பெருகுவீங்க. விண்ணப்பம் பண்ணால் பெருகுவீங்க. பெருகணும்னா விண்ணப்பம் பண்ணணும். எந்த அளவுக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோமோ அந்த வாழ்க்கையில் பெருக்கம் வரும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஆலோசனையாக எழுதி வைத்திருக்கிறார். ஸோ சபை ஜெபிக்கிற சபையாக இருக்கிற அப்படினால, விண்ணப்பம் ஏறுகிற அப்படினால சபை வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஜெபிக்கிற பிள்ளைகள் வளர்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஜெபிக்கிற சபை வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வாக்குத்த வசனத்துடைய வாழ்க்கையில் பழிக்கத்தான் செய்யும். ஹல்லேலூயா. மந்தை பெருகுவது போல ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை பெருக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். ஸோ இந்த பெருகுவதுக்கு வேதத்தில் அநேக வாக்கு அது ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று இப்போ நாம் சொல்லப்பட்டிருக்கிற விண்ணப்பம். இன்னொன்று இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம், நான் உணர்த்த போகிறத நான் சொல்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் நீங்கள் பெருகுவதற்காக நீங்கள் பின்பற்ற இன்னொரு ஆலோசனை போகிறேங்க. நோவா குடும்பத்தை ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். பாருங்க, இந்த நோவா குடும்பத்தை கர்த்தர் பழுக பண்ணினார், பெருக பண்ணினார், பூமியை நிரப்பங்களை சொல்லி பிளஸ் பண்ணினார். ஸோ அந்த நோவா ஒரு பேழையை செய்தான். அந்த பேழைக்குள் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். முழு உலகம் 40 நாள் மழை பெய்து அழிக்கப்பட்டது. ஆனால் நோவா குடும்பமோ பாதுகாக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு? 40 நாட்கள் முழு உலகத்திலும் மழை பெய்யுது. இப்போ பாருங்கள், மழை பெய்யுது, தமிழ்நாட்டில் மட்டும் பெய்யுது, அல்லது ஒரு சில ஸ்டேட்டில் பெய்யுது. ஆனால் முழு உலகத்துக்கு 40 இது வரைக்கும் மழை பெய்யலை. ஆனால் வசனம் சொல்றது நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். அப்போ அப்படி நடக்கிற போது முழு உலகம் அழியும். ஸோ அதுக்கு வெளிப்பது விசேஷத்தில் அநேக வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஸோ ஆனால் முழு உலகம் அழிஞ்சாலும் இந்த நோவா குடும்பத்தை மாத்திரம் கிருபையாய் ஒரு பேழையை வைத்து கர்த்தர் பாதுகாத்தார். அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பேழை கர்த்தருடைய சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய சபைக்குள்ள மந்தைக்குள்ள வருகிற நீங்கள் அந்த சபையின் மூலமாக, அந்த சபைக்கு சொந்தக்காரரான கிறிஸ்து மூலமாக, அவர் சிந்த ரத்தத்தின் மூலமாக நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. சபைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பேழையினால் பாதுகாக்கப்பட்டது போல கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவர் ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, விண்ணப்பம் பண்ணுகிற உங்களை, எங்கள் குடும்பத்தை கர்த்தர் விசேஷமாய் அவர் பாதுகாப்பார். ஏன்னா முழு உலகம் அழியத்தான் போகிறது, கர்த்தருடைய வருகை இருக்கத்தான் போகிறது. அந்த வருகையில தப்புவதற்காக கர்த்தர் நமக்காக பேழையாக சபை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சபை கர்த்தருடைய ஜனத்துக்கு, குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. ஆமென். சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். சபைக்கு வெளியில பாதுகாப்பு இல்லை. இன்னொரு அவசியம், அந்த பேழைக்குள்ள ஒரு டிராப் தண்ணி கூட உள்ள போகலை. ஆமென். அந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக அது இருந்துச்சு. அது 1 இயருக்கு மேலே அந்த பேழை தண்ணி மேலே இருந்தாலும் ஒரு டிராப் தண்ணி கூட அந்த பேழைக்குள்ளே போகாதபடிக்கு அவ்வளோ நீட்டாக கர்த்தர் அந்த பேழையை கட்டுவதற்கு இந்த நோவா கர்த்தர் அனுகிரகம் செய்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேழை என்பது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. சபைக்குள்ளே இருக்கிற நீங்கள் உலகத்தினால் பாதிக்கப்படாதபடிக்கு இயேசுவின் நாமம், இயேசு ரத்தம் உங்களை விசேஷமே பாதுகாக்கும்.
ஹல்லேலூயா. உங்கள் ஆத்மாவை அது பாதுகாக்கும், உங்கள் குடும்பத்தை அது பாதுகாக்கும். வரப்போகிற அழிவுக்கு அந்த சபை தான் அவங்க தப்புவிக்கப்பட போகிறது. ஆமென். சபையை எடுத்துக்கொண்டு தான் கர்த்தர் வருகிறார். உலகத்தை வெளியில் இருக்கிறவர்கள் அல்ல, சபைக்குள் இருக்கிற பிள்ளைகள் தான் எடுத்துக்கொள்ளும்படி கர்த்தர் புறப்பட்டு வரப்போகிறார். சபைக்குள் இருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பேழை மிகப்பெரிய பாதுகாப்பு நமக்கு, நம்முடைய சபைக்கு, நம்ம ஆத்துமாவுக்கு, நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு சபை மாத்திரமே. சபைக்கு வெளியே இருக்கிற பிள்ளைகள் பாவத்தினால் பூரணப்பட போகிறார்கள், சபைக்குள் இருக்கிற பிள்ளைகள் பரிசுத்தத்தில் பூரணப்பட போகிறார்கள். மறுபடியும் சொல்கிறேன், சபைக்கு வெளியில் இருக்கிற உலகத்தார் பாவத்தில் பூர்ணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. சபைக்குள் இருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தத்தில் பூர்ணப்பட போகிறோம். ஆமென். உலகம் அழிய போகிறது, நாமளோ ஒரு நிமிஷத்தில் மறுபம் அடைந்து மகிமை ராஜாவை சந்திக்க புறப்பட்டு போக போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த பேழைக்குள் பிரவேசித்து அந்த நோவா குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்தாராம்? அவளை அவனையும் குமாரரையும் பழுகு பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்தார். சபைக்குள் இருக்கிற நீங்கள் பழுகி பெருகி ஆஸ்வதிக்கப்படுவீங்க. ஆமென். சபை மிகப்பெரிய பாதுகாப்பு, ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம். உலகத்தால் சேதப்பட்டு போகாதபடிக்கு, அசுத்த வளங்களால் சேதப்பட்டு போகாதபடிக்கு எடுக்கப்பட்ட துதியும் சோத்திரம் ஜபமும் உங்களை, உங்கள் ஆத்மா, உங்கள் ஜெனரேஷனையும் விசேஷமே அது பாதுகாக்கும். ஆமென். பேழைக்குள்ள என்னென்ன மிருகம் இருந்துச்சு? எல்லா மிருகம் வந்துச்சு. எல்லா மிருகம் பாருங்கள், உள்ள கரடி இருந்துச்சு, சிங்கம் இருந்துச்சு, ஆடு மாடுகள் இருந்துச்சு. சண்டை போட்டுச்சா? பேழைக்குள்ளே வந்துச்சுன்னா சண்டை போடாது, வெளியில் சண்டை போடும். ஆமென். இந்த பேழைக்குள்ளே நோவாங்கிற ஒரு மெய்ப்பன் இருந்தார். அந்த மெய்ப்பனுக்கு அன்று இல்லை, சிங்கமும் இருக்குது, ஆடு இருக்குது. ஆனால் சிங்கமும் ஆடும் ஃப்ரெண்டாக இருக்குது. ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் அதே சிங்கம் பேழைக்கு வெளியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேழைக்குள்ளே வெளியில் ஒரு வேளை அந்த சிங்கம் அந்த ஆட்டை பார்த்து இருந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ அடிச்சு சாப்பிட்ருக்கோம் பாருங்கள். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் அந்த பேழைக்குள்ளே இந்த சிங்கம் இருந்ததுனால அந்த சிங்கத்தினால் அந்த ஆட்டை என்ன செய்ய முடியல? சாப்பிட முடியல. அற்புதமாக 2 பேர் ஃப்ரெண்டாக மாற்றிட்டார் ஆண்டவர். ஒரு காலத்தில் நீங்களும் நானும் பேழைக்கு வெளியில் சிங்கமாக இருந்தோம், தோத்துறோம், கரடியாக இருந்தோம், எப்படியா இருந்தோம். ஆனால் பேழைக்குள்ளே கர்த்தர் உங்களை என்னையும் ஆட்டுக்குட்டியாக வைத்திருக்கிறார். தேவ ஆட்டுக்குட்டியாக நம்மளை ஆட்டுக்குட்டியாக வைத்திருக்கிறார். சாதுவான் ஆட்டுக்குட்டியாக வைத்திருக்கிறார். சமாதான புருஷனாக வைத்திருக்கிறார். அன்பின் பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். கரணத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நான் இதை அவர்களுக்கு அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால் நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். ஆமென். நீங்கள் பேழைக்குள் இருக்கிறபடினால நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இப்படி விண்ணப்பம் பண்ணுகிறதுனால அநேக காரியங்கள் இருக்கிறது. அடுத்த காலத்துக்கு வேகமாக கடந்து போகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனம். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து உண்டாக்குவேன் என்றான். பட் ஆனால் இதுக்கு முன்பதாக அந்த யாக்கோபு மாமனார் வீட்டை விட்டு புறப்பட்டு ஏசாவு முகத்துக்கு பயந்ததுனால பெத்தேலுக்கு வராமல் ஸ்தோத்திரம் சீகமில் போய் என்ன பண்ணியிருப்பார்? சிக்கியிருப்பார். அங்கே சில காரியம் நடக்கும், சில தீமையான காரியங்கள் இந்த சீகமில் இந்த யாக்கோ குடும்பத்தில் நடக்கும். அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் போது தான் கர்த்தர் வந்து 1வது வருஷத்தில் தரிசனமாக்கி நீ மறுபடியும் எங்கே வந்துரு, பெத்தேலுக்கு வா என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி பேசுவார். அதன் பிறகு யாக்கோபு தனக்கு தரிசனமான பெத்தேலிலே கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி தொழுது கொண்டும்படியாக அவன் சீகமை விட்டு புறப்பட்டு அவன் பெத்தேலுக்கு போகிறான். போகிறதுக்கு முன்பதாக தன் குடும்பத்தில் பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான். தேவன் யாக்கோ 3வது வசனம் பாருங்க. நாம் எழுந்து பெத்தேலுக்கு, நாம் எழுந்து சொந்த குடும்பம், மனைவிகள், பிள்ளைகள், வேலைக்காரங்க எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், வாங்கப்பா எல்லாம் எழும்புங்க, எங்கே போயிடுவோம்? பெத்தேல். பேத் அப்படின்னா வீடு. ஹீப்ருவில் ஆலஃப் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்டு, பேத் அப்படின்னா செகண்ட் வேர்டு. 119 சங்கீதத்தில் அது 8 வசனமாக பிரிச்சிருப்பான். ஒவ்வொரு அந்த 8 வசனத்துக்கு மேலே டைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசிடி மாதிரி அந்த ஆலப் பேத் அப்படிங்கிற அந்த நேம் போட்டிருக்கும், சிம்பிள் கூட போட்டிருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். 119 சங்கீதத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வசனமாக இருக்கும். செகண்ட் லெட்டர் வந்து ஹீப்ருவில் பேத். பேத்னா வீடு. ஸோ பெத் ஏல் அப்படின்னா காட். பெத்தல் அப்படின்னா தேவன் வாசம் பண்ணுங்கிற வீடு. தேவன் வாசம் பண்ணுற வீடு அது சர்ச். நாம தான் சர்ச். அப்போ பெத்தேலுக்கு புறப்பட்டு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு தன் குடும்பத்தை பார்த்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, என் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் என்ன செய்தார்? உத்தரவு அருளி செய்தார். நான் விண்ணப்பம் பண்ணினேன்,
எனக்கு கர்த்தர் என்னை பாதுகாத்தார். கடந்த 20 ஆண்டுகளாக கர்த்தர் பாதுகாத்தார். ஏசாவின் கைக்கு கர்த்தர் பாதுகாத்தார். மாமனாரங்கள் லாபான் கைக்கு பாதுகாத்தார். அவன் கொல்ல நினைத்த பொழுது கர்த்தர் தரிசனத்தை சொப்பனத்தை அவனோடு கூட பேசி அவனை எச்சரித்து யாக்கோபோடு கூட நன்மை என்று தீமை ஒன்று பேசாதபடிக்கு அவன் கரத்தை தடுத்து போட்டார். ஸோ நான் விண்ணப்பம் பண்ணின நாளிலே கர்த்தர் எனக்கு அருளை உத்தரவரலை செய்து நான் நடந்த இத்தனை 20 ஆண்டு காலமாக என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாத்த தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி நான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன். கர்த்தரை தொழுது கொள்ள போகிறேன். அவன் நாமத்தை உயர்த்த போகிறேன். எல்லாரும் எழும்பி வாருங்கள் என்று சொல்லி தன் சொந்த முழு குடும்பத்தை அழைத்து கொண்டு அவன் பெத்தேலுக்கு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. அங்கே புறப்பட்டு சென்று கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அவன் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பொதுவாகவே கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டு பிளஸ் பண்ற சபைக்கு வந்துட்டாலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற பொழுது அந்த வார்த்தைக்கு அவங்க டெடிகேட் பண்ணுகிறபடினால கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிக்கிறார். சைக்கிள் வரவங்க அடுத்த சில மாதங்களில் பைக்கில் வராங்க. பைக்கில் வரவங்க அடுத்த சில மாதங்களில் காரில் வராங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு வராங்க. கொஞ்சம் சம்பளத்தில் இருக்கிறவங்க அதிக சம்பளத்தில் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. கர்த்தர் நல்லா கவனிங்க. இப்படி ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் பெத்தேலுக்கு வரணும். இப்படி ஆசீர்வதிக்கப்படுற நீங்கள் பெத்தேலுக்கு வரணும். குடும்பமாக வந்து ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறது தான் அந்த டோலஸ் பிரேயர். ஹல்லேலூயா. ஒரு காலத்து நாங்கள் எப்படியோ இருந்தோம் ஆண்டவரே. கடந்த நாட்டில் நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்தோம், வெறுங்கையாக இருந்தோம். கர்த்தர் 2 பரிவாரங்களுடைய மகா பெரிய புருஷனாக மாற்றி இருக்கிறீங்க. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதிப்பதற்காக உபாசம் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற இடம் தான் பெத்தேல். ஹல்லேலூயா. ஸோ யாக்கோபு தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்ட அவனுக்கு தெரியும் வெறுங்கையா புறப்பட்டு போனவன் இப்பொழுது 2 பரிவாரங்களுடைய மகா பெரிய புருஷனாக மாறி இருக்கிறான். ஸோ கர்த்தருக்கு நன்றி சொல்லும் விதமாக, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் விதமாக, ஒரு நன்றி பலிபீடம் கட்டும் விதமாக அவன் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு சீகேமிலிருந்து புறப்பட்டு அவன் பெத்தேலுக்கு புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினான். ஆமென். என்ன நடந்துச்சு? அப்படி ஸ்தோத்திரம் பண்ணதுனால அவன் பெத்தேலுக்கு புறப்பட்டு வந்ததுனால என்ன நடந்துச்சுன்னா சூப்பரான ஒரு வசனம் பாருங்க. 35ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். கவனிங்க, இவன் ஆண்டவரே எனக்கு தரிசனமாகுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க ஜெபிக்கவே இல்லை. அவன் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். பெத்தேலுக்கு புறப்பட்டு போனான். அங்கே பலிபீடம் மட்டும் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். கர்த்தரையே தரிசனமாக விட்டான். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஜெபித்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் உண்டு, தேவ வார்த்தையை கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் உண்டு. ரெண்டுமே உண்டு. வேதத்தில் ஜெபிக்கிறதா வருகிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். அதே போல தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களும் ஏராளம் ஏராளம். நாகமான் குஷ்ரோகியா இருக்கிறான். அவன் எலிசாவை தேடி வருகிறான். அவர் 3 நாள் ஃபாஸ்டிங் போய் ஜெபம்னு சொன்னாரா? 1 வாரம் ஃபாஸ்டிங் போய் ஜெபம். குஷ்ரோகியா இருக்கிறாய், சாபம் உன்னை பிடித்திருக்கிறது, அசுத்த வளங்களை பிடித்திருக்கிறது. 7 நாட்டில் 3 வேளை தண்ணீர் பூசியாமலும் அப்பம் பூசியாமலும் தண்ணீர் குடிக்காமலும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி 8ஆம் நாள் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் உனக்காக அப்படியும் செய்கிறோம். அந்த ஏசுனபடி அதையும் செய்கிறோம். ஆனால் அந்த நாகமானுக்கு அந்த எலிசா அப்படி சொல்லலை. நீ போய் யோர்தான் நதியில் என்ன பண்ண 7 தரம் முழுகி ஞான ஸ்நானம் பண்ணி ஸ்நானம் விடு அப்படிங்கிறான். அவனுக்கு செம்ம கோபம். நாகமானுக்கு பயங்கர கோபம். ஒரு வேளை 7 நாள் ஃபாஸ்டிங் போட சொல்லி ஃபாஸ்டிங் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அப்புறம் ஃபாஸ்டிங் போடலாம், முதலாவது நான் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படி, என்னுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய சத்தத்துக்கு ஒபே பண்ணு. ஏன்னா அதான் அவங்ககிட்ட வீக்னஸ் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்களோட வீக்னஸ் என்னோட வீக்னஸ் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். எங்கே கீழ்ப்படிய மாட்டோன்னு ஆண்டுக்கு தெரியும். அப்போ கரெக்டாக அங்கே ஆண்டு கை வைக்கிறார் பாருங்க. இவனுக்கு எங்கே வச்சா தான் செக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டுக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த நாகமான கரெக்டாக ஆண்டு பிடிச்சார். வேறு என்ன சொன்னாலும் செஞ்சிருப்பான். 1 கோடி ரூபா கொடுத்துருப்பான். ஏன்னா கையில் வச்சிருக்கிறான். ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லாமல் நீ யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லுகிற பொழுது அவனுக்கு மிகப்பெரிய கோபம் வருகிறது. அந்த காரியத்துக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு அவன் எதிர்த்து நிற்கிறான். ஆனால் அவன் கூட அந்த வேலைக்காரர்கள் அற்புதமாக அவன் ஆலோசனை கொடுத்து அதுக்கு அவன் கீழ்ப்படி சொன்ன பொழுது அவன் அதே போல் அவன் மூழ்குகிறான். அவன் 7 தினம் ஸ்நானம் பண்ணுகிறான். அவன் 7ஆம் முறை மூழ்கின பொழுது அவன் குஷ்ரோகம் விலகி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஸோ ஜெபித்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம். நம்ம ரெண்டுமே செய்யணும். ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும். கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டும் பேலன்ஸ்டாக இருந்தால் நம்ம அப்படியே பேலன்ஸ்டாக ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த யாக்கோபு அவன் பெத்தேலுக்கு போகிறான்.
அவன் கீழ்ப்படிந்து போகிறான். அங்கே தான் விசேஷம். அவன் தேவனோட வார்த்தைக்கு ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறான். கீழ்ப்படிந்து போய் அவன் அங்கே பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறான். கர்த்தர் வாளின்றி அது தரிசனமாகி யாக்கோபு பேரை இஸ்ரவேலாக மாற்றி கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை திரும்ப உள்ளத்தில் ஆண்டு பேசிட்டே இருக்கிறாரு, நீங்கள் பழுகி பெருக போகிறீங்க. 37 கர்த்தர் அதுதான் சொன்னார். மந்தை பெருக பண்ணுகிறது போல மனிதை பெருக பண்ணுவேன். நோவா குடும்பத்தையும் ஆண்டவர் சொன்னார், நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. இங்கே 35 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவையாக. 1 அல்ல 2 அல்ல 3 முறை கர்த்தர் உணர்த்துறார். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சபை, கர்த்தர் ஊழியம் பழுகி பெருக போகிறது. ஜெபத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஒரு அபிஷேகம் இறங்கி வந்து கர்த்தருடைய சபை ஆசீர்வதிக்க போகிறது. கர்த்தர் ஜனங்களை ஒரு மகிமை கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. பழுகி பெருகுகிற ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. உபவாசத்தை ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மீது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எந்தெந்த எல்லைகளுக்குள்ள யாரை எப்படி பழுகி பெருக செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறீரோ, கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீரோ, இயேசுவின் நாமத்தில் அவர்கள் மீது அந்த அபிஷேகம் இறங்குவதாக, அந்த அபிஷேகம் இறங்குவதாக, சபை பழுகி பெருகுவதாக, கர்த்தருடைய ஜனங்கள் பழுகி பெருகுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஊழியம் பழுகி பெருகுவதாக. கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், பழுகி பெருகுவார்களாக. ராஜா ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் இறங்கட்டும், நோவா குடும்பத்தின் ஆசீர்வாதம் இறங்கட்டும். எசேக்கியேல் 36 வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜனத்தை பழுகி பெருக பண்ணுவீராக. ஜீசஸ் ஹல்லேலூயா. பழுகி பெருகுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நாங்க ரிசீவ் பண்றோம்பா இயேசுவின் நாமத்தினால. தேங்க் யூ ஜீசஸ். அப்படியே வந்து பழிக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. ஸோ விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகள் மீது தேவன் பழுகி பெருகுகிற ஒரு கிருபையை வைக்கிறார். ஆமென். நீ ஜெபத்தில் பங்கெடுக்கிற உங்களுக்கு ஆண்டு நல்ல வார்த்தையை சொல்லுகிற, நீங்கள் பழுகுவீங்க, நீங்கள் பெருகுவீங்க, கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். சரி, தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். யாக்கோபு கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அவன் பெத்தேல் புறப்பட்டு சென்று கர்த்தர் தொழுது கொண்டபடினாலே கர்த்தர் பழுகவும் பெருகவும் தேவன் கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு அடுத்த சம்பவம் பாருங்க, தெரிஞ்ச ஒரு சம்பவம். 1 சாமுவேல் புத்தகம். விண்ணப்பத்தை குறித்து நான் பேசிட்டே இருக்கிறேன். விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது என்னெல்லாம் கர்த்தர் செய்கிறார், எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கர்த்தர் டிவைன் ப்ரொடெக்ஷனை தருகிறார், தேவன் நன்மை உண்டாகும்படி செய்கிறார், தேவன் காரியங்களை சித்திக்கும்படி செய்கிறார். 3 காரியங்களை பார்த்து 4வது பழுகி பெருகும்படி செய்கிறார். 5வது 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் அதே 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் வாசிங்க. விஸ்னப்படுத்துவாள். 10வது வசனம். போதும், கவனிங்க. இங்கே 2 சகல குச்சி எழுதப்பட்டிருக்கு. ஒன்று பெணினாள், இன்னொன்று அன்னாள். எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். இந்த பெணினாள் சுபாவம் என்னன்னா, அன்னாளை துக்கப்படுத்தும்படியாக விஸ்னப்படுத்துவது. அன்னாளை விஸ்னப்படுத்துவது. அன்னாள் என்ன செய்கிறார்? திருப்பி பதிலுக்கு பதில் இந்த பெணினாளை விஸ்னப்படுத்தி இருக்கணும், பதிலுக்கு பதில் பேசி இருக்கணும். ஆனால் அந்த மகள் பாருங்க, கர்த்தருடைய மகள், கர்த்தருடைய பிள்ளை, கிருபை பெற்ற மகள், இவள் என்ன செய்கிறாளாம்? விண்ணப்பம் பண்ணுகிறாள். நல்ல கவனி. இந்த கரத்தில் பெணினாள் அன்னாளை துக்கப்படுத்துகிறாள், பெணினாள் அன்னாளை விஸ்னப்படுத்துகிறாள். ஆனால் அன்னாளோ தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாள். பெணினாள் துக்கப்படுத்துகிறாள், பெணினாள் விஸ்னப்படுத்துகிறாள், அன்னாள் விண்ணப்பம் பண்ணுகிறாள். புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க. ஒரு கூட்ட ஜனம் ஜெபிக்கிற பிள்ளைகளை விஸ்னப்படுத்துது, ஒரு கூட்ட ஜனம் ஜெபிக்கிற பிள்ளைகளை துக்கப்படுத்துது. ஜெபிக்கிற பிள்ளைகளோ தேவ சமூகத்தில் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவ சமூகத்தில் மனம் கசந்து விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. பதிலுக்கு பதில் பேசல, பழிக்கு பழி வாங்கல, தீமைக்கு தீமை செய்யல, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டல. கர்த்தருக்கு மாறாக விசனப்படுத்தினாலும் துக்கப்படுத்தினாலும் அன்னாள் என்ன செய்கிறார்? தேவ சமூகத்தில் போயிட்டு மனம் கசந்து விண்ணப்பம் பண்ணுகிறாள். இவள் விசனப்படுத்துகிறாள், இவளோ மனம் கசந்து விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணதான் என்ன நடந்துச்சுன்னா, இந்த 2 குடும்பத்தோட ரிசல்ட்டை, சந்ததிகளை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பெணினாள் பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகள். சொல்லுங்க, சாதாரண பிள்ளைங்க. ஒரு நார்மல் லைஃப். அந்த வீட்டில் ஒரு விசேஷமும் இல்லை, அந்த குடும்பத்தில் ஒரு விசேஷமான காரியம் நடக்கலை, அந்த ஜென்ரேஷனில் அவங்களுக்கு சந்ததியில் ஒரு விசேஷமும் நடக்கலை. ஆனால் விண்ணப்பம் பண்ணின, மனம் கசந்த விண்ணப்பம் பண்ண அன்னாளுடைய வயிற்றில் தேவன் வெளியேறப்பட்ட தீர்க்கதரிசி அபிஷேகம் பெற்ற ஒரு சாமுவேலை கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணுகிற சந்ததி மேலே ஒரு விசேஷ அபிஷேகம் இறங்கி வருகிறது.
அந்த சந்ததிக்கு மீது, பிள்ளைகள் மீது, அந்த கற்பத்தின் மீது கர்த்தர் விசேஷ அபிஷேகத்தை வைக்கிறார். மனம் கசந்து விண்ணப்பம் பண்ணுகிற அண்ணாவுடைய கற்பத்திலிருந்து வெளியேறப்பட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி புறப்பட்டு வந்தான். விசனப்படுத்தின பெண்ணினாலும் சந்ததியோ நார்மல் லைஃப், சாதாரண லைஃப் வாழ்ந்துட்டு ஒன்றுமில்லாமல் போனார்கள். கர்த்தருடைய பார்வையில பெண்ணினால் ஒன்றுமே இல்லாமல் போனாள். ஆனால் கர்த்தருடைய பார்வையில மனங்கசந்து விண்ணப்பம் பண்ணின இந்த அண்ணாளுடைய ஜெனரேஷனை கர்த்தர் அளவிடாமல் ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க? விசனப்படுத்துறாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் மற்றவங்களை துக்கப்படுத்துறாங்க. ஆனால் அண்ணாள் ஒரு கூட்ட மகளாக இருந்து அவள் விண்ணப்பம் பண்ணுகிற, மனம் கசந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற மகளாக இருந்தால் இந்த சந்ததி, இந்த குடும்பத்தை கர்த்தர் கரத்தில் எடுத்து அதை நினைவு கூர்ந்து அளவிடாமல் ஆசீர்வதித்தார். அந்த குடும்பத்தையே கர்த்தர் கைவிட்டார். ஆமென். மனம் கசந்து விண்ணப்பம் பண்ணுகிற சந்ததி வெளியேறப்பட்டது. தேவோட கரம் அவங்க மேலே இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த சந்ததி மேலே இருக்கும். அந்த அடுத்த ஜெனரேஷன் மீது ஒரு வெளியேறப்பட்ட ஒரு ப்ராஃபட்டிக் அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பா. ஒரு வெளியேறப்பட்ட கிருபையை கர்த்தர் வைப்பா. அதே போல் தீமோத்தேயுக்கும் அப்படி தான் புறப்பட்டு வந்தான். விசுவாசம் உள்ள குடும்பத்தில் ஒரு விசுவாசம் உள்ள தீமோத்தேயுவாக அவன் புறப்பட்டு வந்தான். இன்றைக்கு பெற்றோர்களாக நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர், பெற்றோர்களாக தேவ சமூகத்தில் வடிக்கிற அந்த ஜெபமெல்லாம் நம்ம ஜெனரேஷன், நம்ம பிள்ளைகள் மேலே ஒரு வெளியேறப்பட்ட அபிஷேகமாக இறங்கி வரப்போகிறது. அவர் பிள்ளையேறப்பட்ட தீர்க்கதரிசியில் மாறப்போகிறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜெனரேஷன் மேலே இருக்க போகிறது. நம்ம பிள்ளைகள் மீது, பேர பிள்ளைகள் மீது அந்த ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது. கரங்களை வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தால் தகப்பனே, ஆண்டவரே, விண்ணப்பம் பண்ணுகிற ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய மேலே, சந்ததிகள் மீது கர்த்தருடைய கரம் படுவதாக ஒரு சாமுவேலை போல ஒரு ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங் இயேசுவின் நாமத்தில் சந்ததிகள் மீது இறங்கட்டும் அப்பா. இந்த வார்த்தையின்படியே சந்ததிகள் மீது, பிள்ளைகள் மீது அந்த அபிஷேகம் இறங்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது, விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகள் மீது ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். ஆமென். நல்லா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென். தேவ கிருபையினால் எனக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகன் 7th படிக்கிறான், இளைய மகள் 5th படிக்கிறாங்க. 2 பேரும் கிளாஸ் டாப்பராக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, கிருபை. கர்த்தர் கடந்த ஏப்ரல் மாதம் லாஸ்ட் எக்ஸாம் முடித்த உடனேயே ஆண்டு எனக்கு உணர்த்தினார். இதுக்கு முன்னாடி அப்படி செய்யலை. நார்மலாக சும்மா ஒரு குறிப்பிட்ட அளவு பைபிள் படிக்க சொல்லுவோம், ஜெபம் பண்ண சொல்லுவோம். பட் இந்த வருஷம் பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்ததுனால, 10 வயசாக இருக்கிறதுனால கர்த்தர் காரியத்தை செய்ய சொன்னால் நாள்தோறும் 10 அதிகாரம் கம்பல்சரி படித்தாகணும். ஆமென். எத்தனை அதிகாரம்? கம்பல்சரி ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படித்தா தான் நைட் சாப்பாடு. அப்படி படிக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கிறேன். இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். கடந்த 2 மாதமாக பை காட்ஸ் கிரேஸ் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் நம்ம வசனத்தில் வளர்க்க வேண்டி இருக்கிறது. அதில் வளர்ந்துட்டாங்களாவே அவங்களுக்கு தேவையான ஞானம், ஹோலினஸ், கிருபை எல்லாத்தையும் கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஸோ அன்னாள் மனம் கசந்த விண்ணப்பம் பண்ணினாள். அந்த கற்பத்திலிருந்து வெளியேறப்பட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி புறப்பட்டு வந்தான். ஸோ கர்த்தருடைய பெற்றோர்கள் கவனிங்க, நாம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது பிள்ளைகள் மீது ஒரு வெளியேறப்பட்ட அபிஷேகம் இறங்கி வருகிறது. அந்த அபிஷேகம் அவளை பாதுகாக்கிறது, அந்த அபிஷேகம் அவளை ஆசீர்வதிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க பாடுவோம். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தான். பாடுங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
பொதுவாகவே இப்படிப்பட்ட ஜெபங்கள் என்ன செய்யணும்னா, புறமான மனுஷனை அழித்து உள்ளான மனுஷனை புதிதாக்கும். எங்கள் புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரேயர் என்ன செய்யணும்னா, மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆவிக்குரிய கிருபைகளை வாழ்க்கையில் பெருகப்படும். 4:17 அப்படி சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4:17 4:16 ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள். ஆமாம், பாருங்கள், ஸ்தோத்திரம். ஒரு 2 hours ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ணுறது சிலருக்கு கடினம், சிலருக்கு லகுவாக இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இப்படிப்பட்ட ஜெபங்கள் நமக்கு அவசியம். ஆமான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் அவசியம்னா, இந்த மாம்சத்தை நமக்கு கிரிகளை ஒடுக்க வேண்டி இருக்குது. பவுல் சொல்லுகிற பந்தயத்தை ஓடுகிற எல்லாரும் ஓடுவாங்க, ஆனால் எங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க, இச்சடக்கத்தோடு ஓடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை சொல்கிறத பார்க்குறோம். இப்படி இந்தப்பட்ட ஜெபங்கள் என்ன செய்யணும், மாம்சத்தின் கிரிகளை அழிக்கும். புறமான மனுஷன் கிரிகள் நம்ம வாழ்க்கை விட்டு அழுத்து உள்ளான மனுஷனை அது ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஆத்தும மனுஷன் ஆவிக்குரிய மனிதனை அது பலப்படுத்தும். ஆமே, அல்லேலூயா. ஆண்ட கிருபையினால வேலூர் பட்டணத்தில் ஒரு சர்ச் உண்டு. கடந்த 8 ஆண்டு காலமாக ஒரு 2 hours ப்ரேயர் நடத்துகிறார். எப்படின்னா, சாயங்காலம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ப்ரேயர் நடக்கும். பகலை கூட விழிச்சிருக்கலாம் நாம். நைட்டில் அதுவும் அதிகாலை 3 மணிக்கு வரும் பாருங்க தூக்கம், எங்கேருந்தான் வரும்னே தெரியாது. அதிகாலை 3 மணிக்கு ஆண்டு கிருபையினால் கடந்த 8 ஆண்டுகளாக ஒரு தேவ மனுஷன், என் வயசு தான் இருக்கும், முழங்காலத்துவம் சபையை சேர்ந்தவர், சின்ன வயசு தான். அந்த ஜெபத்தை விடாமல் 10 பேரோ 15 பேர், ஆனால் விடாமல் 8 ஆண்டுகளாக முடித்து நேற்று போன இந்த லாஸ்ட் ஃப்ரைடே 9வது வருஷம் ஸ்டார்ட் ஆகும். 108வது இரவு ஜெபம். ஆமேன். 108வது டோலஸ் ப்ரேயர் 12 மணி ஜெபத்தை விடாமல் செய்திருக்கிறாங்க. கொரோனா காலத்தில் ஒரு சிலராக கூடி அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆண்டு குடும்பம் கடந்த 2 ஆண்டுகளாக அந்த ஜெபத்தை பங்கெடுத்து வருகிறேன். கடந்த 2 வருஷமாக மந்த்லி ஒன்ஸ் அந்த லாஸ்ட் ஃப்ரைடே இந்த டோலஸ் ப்ரேயர் நடக்கும். இப்போ 108வது ப்ரேயர் முடிஞ்சிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காகனா, அது ஒரு காரியத்தை செய்கிறது, புறம்பான மனுஷன் கிரிகளை அழித்து உள்ளான மனுஷனை நம்மளை புதிதாக்குகிறது, பலப்படுத்துகிறது. எபேசில் வாசிக்கிறோம், எங்கள் ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஸோ ஆவிக்குரிய மனுஷன் பலப்படணும். இந்த சரீரத்தை என்னதான் போஷித்தாலும், எவ்வளோதான் கவனம் கொடுத்தாலும், 80 வயசு பலத்தின் மிகுதினால 80, சிலருக்கு கிருபை பாராட்டினா 100. அது ஒரு நாள் நிச்சயமாக இந்த சரீரம் மண்ணாக இருக்கிறதுனால மண்ணுக்கு திரும்பி விடும். ஆனால் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படணும், உள்ளான மனுஷன் பலப்படுத்தப்படணும், உள்ளான மனுஷன் கிறிஸ்துவ போல மாறணும்னா உபவாச ஜெபங்கள் அவசியம். ஹல்லேலூயா. சரீரத்தின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு, சரீரத்தில் இருக்கிற இச்சைகளை மேற்கொள்வதற்கு ஜெபம் அவசியம், இல்லைனா முடியாது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட பாருங்க. 2 பேதுரு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் பார்க்குற பொழுது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்ம அழைத்தவர் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையான நமக்கு தந்து அறிந்ததும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலேயே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ 2வது இந்த மாதிரி உபவாச ஜெபங்கள் என்ன செய்யணும்னா, இச்சையினால் உலகத்துக்கு உண்டாக்குற கேட்டுக்கு நம்ம தப்பு வைக்கும். ஆமே, ஒருவேளை இன்றைக்கு இந்த 2 hours பிரேக் வராமல் வந்திருந்தா மதி சாப்பிட்டுட்டு ஃபோனை நோண்டி இருப்பீங்க. ஆமே, ஏதோ சம்திங் ஏதோ பார்த்துருப்பீங்க, நேரம் போயிருக்கும். ஆனால் வசனம் சொல்வது, இச்சையினால உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பு வைக்கிறது ஜெபங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகளை மேற்கொள்வதற்கு உதவி செய்வது நாம் தேவசமத்தை விண்ணப்பம் பண்ணுகிற அந்த விண்ணப்பங்கள் ஜெபங்கள் நம்மளை உலகத்தின் கிரியைகள், இந்த உலகத்தின் பாவத்தில், இந்த உலகத்தின் இச்சையிலிருந்து விசேஷ விதமாய் அது நம்மளை விலக்கி பாதுகாக்கிறது. உலகத்தின் பாவத்தை மேற்கொள்வதற்கு, இச்சைகளை மேற்கொள்வதற்கு உபவாச ஜெபம் அவசியமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஏசாயா சொன்னார், உன் கையோ உன் காலோ உன் கண்ணோ உனக்கு இடல் உண்டாக்கினால் அதுக்கு நல்லா பிரியாணி சமைச்சு போடுப்பா, நல்லா சாப்பிட்டு நல்லா புஷ்டியாக இருக்கட்டும்ப்பா, இப்போ கொழுமையும் புஷ்டியுமாக இருப்பேன், அதனால் என்ன உனக்கு இடல் உண்டாக்குதோ அதுக்கு நல்லா சாப்பாடை போட்டு வளர்த்து விடு. நான் சொல்லலை, கிறிஸ்துவை விட்டு பிரிப்பதற்கு அந்த அவயங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணினா அது என்ன பண்ணு, கட் பண்ணி போடு. இன்னைக்கு காலையில் ஆண்டு உனக்கு நான் சபைக்கு சொல்லிட்டு வந்தேன், ஒரு வேளை அந்த ஃபோன் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அந்த ஃபோனில் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடுங்க. ஆமே, இந்த ஃபோனில் இருக்கிற சோஷியல் மீடியாவில் நீ பாதலம் போகிறத விட அந்த ஃபோனே இல்லாமல் நீ பரலோகம் வருவது உனக்கு பாக்கியமாக இருக்கும். புரிஞ்சுங்க? ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அது இடல் உண்டாக்கினால் கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த ஃபோன் நமக்கு சமாதானத்தின் தேவன் சாத்தான சீக்கிரமாய் கால்களின் கீழே, புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம். அது உங்கள் தலையில் இல்லாமல் உங்கள் கால்களுக்கு கீழே இருந்தால், அது உங்கள் கண்ட்ரோல் இருந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இப்போ பாருங்கள், ஃபேனு லைட்லாம் எரியுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா மொத்த லைட்டும் ஆஃப் ஆகிடும். அப்படி தான் கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பிரைஸ் லார்ட். எதுக்கு சொல்ல வரேன்னா, இச்சையினால்
உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பணும். தப்புனாதான் மகிமையில பிரவேசிக்க முடியும். பொதுவாக இச்சை யோவான் 8:44 சொன்னார் ஆண்டவர், பிசாசானவன் உங்கள் பிதாவானவன். அதை வாசிங்க 8:44. யோவான் 8:44. அவன் இச்சைக்கு தகப்பனாக இருக்கிறான், நம் பிதாவோ மகிமைக்கு தகப்பனாக இருக்கிறார். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய தான் இருக்கிறீங்க, போதும். அப்ப இச்சைக்கு ஒரு பிதா இருக்கிறான், அவன் பிசாசாக இருக்கிறான். மகிமைக்கு ஒரு பிதா இருக்கிறார், நம்ம ஆண்டவராகிய பிதாவாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ உலகத்துல 2 பிதா இருக்கிறது. ஒன்று இச்சைக்கு பிதாவாக இருக்கிறான் பிசாசு, சாத்தான். ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவோ ஒரு மகிமையின் பிதாவாக இருக்கிறார், ஒரு பரிசுத்த பிதாவாக இருக்கிறார், அவர் நீதியின் பிதாவாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ இச்சை நான் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும் என்று சொன்னால் உபவாச ஜெபங்கள் நமக்கு அவசியம். உபவாச ஜெபிக்கிற பொழுதுதான் சரீரத்தின் கிரியைகளை நம்ம மேற்கொள்ள முடியும், சரீரத்தை செல்ஃப் டிசிப்ளின் வைக்க முடியும், அதில் வருகிற இச்சைகளை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சரி, நம்ம உபவாசி ஜெபிக்கிற பொழுது அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எத்தனை 5 காரியம் பார்த்துட்டோமா? முதலாவது, நீ விண்ணப்பம் பண்ணினால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனை தருகிறார். 1. 2வது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறார். 3வது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால் உங்களுக்கு காரியங்கள் சித்திக்க செய்கிறார். 4வது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது மந்தை பெருகுவது போல கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுகிறார். 5வது, விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது யாக்கோபை பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்ட பொழுது அவன் இஸ்ரவேலா மாற்றி அவனை கர்த்தர் என்ன செய்தார்? பழுகி பெருக செய்தான்னு பார்த்தோம். எங்க அண்ணாளோட வாழ்க்கையில அவள் விண்ணப்பம் பண்ணினாள், மனக்கசந்து விண்ணப்பம் பண்ணினாள். சந்ததி மீது, அவன் கற்பத்தின் கனி மீது ஒரு ப்ராஃபிட்டிக் அனாயிட்டிங் இறங்கி வந்ததாக நம்ம பார்த்தோம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு காரியத்தை அவங்க தியானிக்கிற பொழுது விண்ணப்பம் பண்ண அநேக ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாத நன்மைகளை நாம் அனுபவிக்கிறது கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து மோசேயின் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். மோசேயின் வாழ்க்கையில் பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். அவன் பலமுறை அநேக காரியங்களுக்கு விண்ணப்பம் வேகமாக கூட அப்படி டிராவல் பண்ணி வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே விண்ணப்பம் பண்ணினான். அது 2 குரூப் இருக்கு. ஒன்று, எகிப்துல அவன் பண்ணின விண்ணப்பங்கள். அது 2 நான் பிரிக்கிறேன், கவனிங்க, வேகமாக சொல்லிட்டு போகிறேன். ஒன்று, எகிப்து தேசத்திலே தன் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள். ஸோ அவளை விடுவிப்பதற்காக அவன் ஏறெடுத்த விண்ணப்பங்கள், எகிப்து தேசத்தில் அவன் செய்த விண்ணப்பங்கள், அது ஒரு குரூப். இன்னொரு குரூப் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னா, வனாந்திரத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பதற்காக அவன் ஏறெடுத்த விண்ணப்பங்கள். இப்படி 2 வெரைட்டியாக அந்த பிரிக்கலாம் நாம். ஸோ ஒன்று, எகிப்தில் செய்யப்பட்ட விண்ணப்பங்கள். எகிப்தில் எதுக்காக விண்ணப்பம் பண்ணினான்னு சொன்னால், தம்முடைய ஜனங்கள் அந்த பார்வோனுடைய கரத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள். ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய கரத்திலிருந்து விடுவிதை செய்வதற்காக. இப்போ பாருங்க, பார்வோன் என்ன பண்ணியிருக்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை இப்படி பிடிச்சு வச்சிருக்கிறான். 10 விரல் என்ன பண்ணியிருக்கிறான்? 10 அற்புதம் இல்லை ஆண்டு ஒன்றத்தில் பாருங்க. 10 விரல்ல 10 அற்புதம் போல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டு பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான்? பார்வோன் பிடிச்சு வச்சிருக்கிறான். இப்போ ஆண்டு என்ன செய்கிறாருன்னா, 10 அற்புதம் செஞ்சு 10ஆவது அற்புதம் செய்யும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க? கரணை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஹல்லேலூயா. 10 அற்புதங்கள். இஸ்ரவேல் ஜனங்களே இந்த பார்வோன் 430 ஆண்டுகளை தன் கரத்தினால் அப்படி பிடிச்சு வச்சிருக்கிறான். ஆண்டு ஒவ்வொரு அற்புதமா செஞ்சு 10ஆவது அற்புதம் செய்கிற பொழுது சத்துருக்க பிடி தளர்ந்து போனது, தம் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ மோசே எதற்காக விண்ணப்பம் பண்ணினான்? தம்முடைய ஜனத்தை சத்துருடைய பிடியிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து, அந்த காலத்தின் பிடியிலிருந்து, அசுத்தாவின் பிடிகளிலிருந்து, சாப கட்டுகளிலிருந்து, மந்திர கிரிகளிலிருந்து விடுதலை செய்வதற்காக தேவமனிதத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பம். ஆமென். இப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் என்ன செய்யணும்? உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரத்துக்கிற கட்டுகளை உடைத்து உங்களை ரிலீஸ் பண்ணி உங்களை விடுதலையாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்தை குறித்து நம்ம தியானிக்கிற பொழுது ஏசாயா 58ஆம் அதிகாரம் முழுவதும் அற்புதமான சத்தியம். நான் லைட்டாக டச் பண்ணுறேன். அந்த 58ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே அந்த உபவாச ஜெபத்தை குறித்து பேசுகிறது. எப்படியெல்லாம் உபாசிக்கணும், அது உபவாசம் பண்ணும்போது என்னென்ன செய்யணும், அப்படி கர்த்தருடைய ஆலோசனை சரியாக கொடுக்கப்பட்டு அதை ஃபாலோ பண்ணினா அநேக வாக்கு தத்துவங்களே கர்த்தர் அதில் எழுதி வைத்திருக்கிறான். அதில் பிரதானமான ஒரு வாக்கு தத்துவம், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எப்பொழுது? உபவாசித்து ஜெபம் பண்ணா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருட்சி போலவும் இருப்பாய். அந்த வாக்கு தத்துவம்லாம் அங்கே தான் இருக்கும், அங்கே தான் இருக்கும். ஸோ ஏசாயா 58ஆம் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவங்கள் வாழ்க்கையில் பழிக்கணும்னு சொன்னால் உபவாச ஜெபங்கள் நிச்சயம் நமக்கு அவசியம், அவசியம். ஆமென். ஸோ இந்த மோசே எகிப்தில் கட்டப்பட்டிருக்கிற, பார்வோன் பிடிக்கப்பட்டிருக்கிற தம் ஜனங்களை கட்ட வீழ்ப்பதற்காக, விடுதலை செய்வதற்காக, அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை மாற்றுவதற்காக, சத்ருவை சங்கரிப்பதற்காக, சத்ருவைகளை அதம் பண்ணுவதற்காக, அவன் வல்லமையில முறித்து போடுவதற்காக ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதுவும் அவசியம். ஆமென் சொல்லுங்கப்பா. பொதுவாகவே
இந்த பைபிளில் சத்துருக்களை குறித்து வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுவார், கோலியாத்து சின்னவன் சொன்னாரா ஆண்டவர், பெரியவன் சொன்னாரா? அவன் யுத்த புருஷன்ப்பா, நீ தான் சின்னவன் அப்படின்னார் ஆண்டவர். கோலியாத்து யுத்த புருஷன், அவன் சிறு வயதுலேருந்தே யுத்த புருஷன், நீ தான் சின்ன பையன் அப்படின்னார். இந்த 7 விதமான பலத்த கானானிய ஜாதிகள் சொல்லப்பட்டு, பலத்த சத்துருக்கள், உன்னை பார்க்கலும் பலத்ததும் பெரியதுமான பட்டணங்கள். இப்போ சத்துருவை குறித்து வேதம் எங்கே பேசினாலும் சத்துருக்கள் நம்மளே பார்க்கிடும் பெரியவர்களாக பலத்தவர்களை தான் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆனால் நமக்குள் இருக்கிற பெரியவர். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஸோ நமக்குள் இருக்க ஒரு கர்த்தர் வருகிறபடினாலே அந்த பெரிய சத்துருவை பலத்த ஜாதிகளை சங்கரிப்பதுக்கு, அதை மேற்கொள்வதற்கு தேவனை நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். அவனை பார்க்கலாம் அதிக பலவானாக கர்த்தர் நம்மளை மாற்றி அவனை பிடி தளர்ந்து போகத்தக்கதாய், அவன் வல்லமைகள் முறிக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் தம் ஜனத்துக்கு கிருபை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் நோடு கொடு. அவன் பயந்தாங்கோலியா இருக்கிறான், பயந்தாங்கோலி, யுத்தத்துக்கே போக மாட்டேங்கிறான், பயந்தாங்கோலியா இருக்கிறான். அவன் யுத்தம் படுத்தி மனசு வரல, சோர்ந்து போகிறான், பயப்படுகிறான். கர்த்தர் அவனை பலப்படுத்தி அவனை உற்சாகப்படுத்தி திடப்படுத்தி யுத்த புருஷனாக மாற்றி அவனை ஜெயிக்க வைத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த காரியம் பாருங்க. மோசே விண்ணப்பம் பண்ணினான். எதற்காகனா தம் ஜனத்தை சத்துருடைய பிடியிலிருந்து, அந்த காலத்துடைய பிடியிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக அவன் கருத்தாய் விண்ணப்பம் பண்ணினான். அவன் ஒவ்வொரு முறை விண்ணப்பம் பண்ணின பொழுது இந்த சத்துரு வல்லமையெல்லாம் அழிக்கப்பட்டது, தம் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டான். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் விண்ணப்பம் செய்த பொழுது சத்துரு பிடி தளர்ந்தது, சத்துருடைய அந்த வல்லமை அழிக்கப்பட்டது, கர்த்தருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆமென். ஜெபிக்க என்ன நடக்கும்னா சத்துருடைய வல்லமையெல்லாம் அப்படியே குறையும், நம்ம பலன் கூடும். அவன் வல்லமையெல்லாம் குறையும், நம்ம பலன் கூடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீயும் சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீயும் சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீயும் சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீயும் சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென், ஆமென். மோசே 2 விதமான விண்ணப்பங்கள் இருக்க. ஒன்று, தம்முடைய ஜனத்தை சத்துருடைய பிடியிலிருந்து, பார்வோடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கி கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளை மாற்றுவதற்காக ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பம். 2வது, இந்த இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் பயங்கர செட்டப் பண்ணாங்க. ஆமென். சங்கீதம் 78, சங்கீதம் 106 அதெல்லாம் வாசித்து பார்க்கும்போது அவள் செய்த அத்தனை மிஸ்டேக்ஸும் நிரம்பி இருக்குது. ஆண்டு எவ்வளோ வசனத்தில் அவள் எனக்கு கோபம் மூட்டினார்கள், என்னை எரிச்சல் மூட்டினார்கள், முன்னிட்டல்ல பின்னிட்டு போனார்கள், முகத்தை எல்லாம் முதுகை காண்பித்தார்கள் என்று சொல்லி பயங்கரமாக அவளை குறித்து ஃபீல் பண்ணுகிற ஒரு சத்தியமெல்லாம் அங்கே எழுத போச்சு. பொதுவாகவே சில பிள்ளைங்க கீழ்ப்படியிலன்னா பேரண்ட்ஸ் கிட்ட போய் உட்காந்து பாருங்கள், பாஸ்டர் வாலிப பிள்ளை பைபிளே படிக்கிறதில்ல, ஃபோன்லேயே உட்காந்துருக்குறான், மணிக்கணக்காக பேசுகிறான், படிக்கிறதே இல்லை, கீழ்ப்படுகிறதே இல்லை, எவ்வளோ சொன்னாலும் கேட்குறதுலன்னு சொல்லி அந்த புலம்பல் அப்படியே வெளிப்படுத்துவாங்க பாருங்க. அதே போல் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காண்ட குறித்து பேசும்போது, ஐயோ என் பிள்ளைகளை நான் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தேன், 10 விதமான அற்புதம் செய்து அவளை ரிலீஸ் பண்ணினேன், வனாந்தில் வைத்து அவளை நடத்தினேன், மேகசம் அக்கினி சமமாக நடத்தினேன், கானான் தேசத்தை கொண்டு போய் சேர்த்தேன், மன்னாவினால் போஷித்தேன், இவ்வளோ நன்மைகளை செய்தேன், ஆனால் அவர்கள் என்னை விட்டு விட்டு பாகலை செவிக்கும்படிக்கு புறப்பட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி அவள் மேலுக்கு அந்த மன வருத்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஸோ அந்த வனாந்திரத்தில் மோசே அவளை நடத்துகிற பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த ஜனங்க மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் ஜனங்கள் மிஸ்டேக் பண்ணும்போதும் மோசே அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசினான், மோசே அந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். ஆமேன்.
பொதுவாகவே உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு, உங்களுக்கு ஒரு பாஸ்டர் குடும்பங்கள் உண்டு. அவள் செய்கிற ஜபங்கள் உங்களை பாதுகாக்கும். இன்னும் விசேஷமாக நீங்கள் அறிந்தும் அறியாமல் செய்கிற தப்புதங்களுக்கு தண்டனை பனிஷ்மெண்ட் உங்கள் மேலே வராதபடிக்கு அந்த மேய்ப்பனுடைய ஆலோசனைகள், அவருடைய ஜபங்கள் விசேஷமாய் உங்களை பாதுகாக்கும். நான் ஒவ்வொரு முறை வரும்போது சொல்லுவேன், வருகிறவங்க கெஸ்ட்டு தான், சும்மா வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி சத்தியத்தை பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். பட் ஆனால் உங்களுக்காக தேவசம நிற்கிற ஒரு மேய்ப்பன் உண்டு. ஆமென். அவருடைய ஜபங்கள், அவருடைய அர்ப்பணிப்பு, அவங்க நாங்கள் 100 வார்த்தை சொல்கிறது பெருசு இல்லை, அவங்க ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணாங்க நல்லா இருப்பீங்க. இல்லை, எனக்கு சர்ச்சை இருக்குது, எனக்கு விசுவாசிங்க இருக்கிறான், கதிரை ஸ்தோத்திரம். அவங்க பண்ணுற சில குற்றங்களை குறைங்க அவங்களுக்கு தெரியாது. ஆடுகளை தான் இருக்கிறது, ஆவிக்குரிய சில காரியங்கள் அவங்க தெரியல. ஆனாலும் அது பொறுத்து கொள்கிறோம், சகித்து கொள்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் வசனம் ஞாபகத்து வருது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 14ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவினரை தாங்குங்கள். எல்லாரிடத்திலும் ஒரு தகப்பன் இருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு ஒரு 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவர் இதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆமென். 3 பிள்ளைகளை பெற்றெடுத்த பேரண்ட்ஸ்லாம் கை தூக்குங்க. எனக்கு 3 பிள்ளைகள் அப்படின்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்க, சந்தோஷமா, கொஞ்சம் உற்சாகமா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். 2 பிள்ளைகள், ஆமென், கர்த்தர் உங்களை ஆஸ்வதி. மெஜாரிட்டி 1 பிள்ளைகள், அது கொஞ்சமாக இருக்கிறீங்க. 2 தான் மெஜாரிட்டியாக இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 2 பிள்ளைங்க பாருங்கள் எப்படி இருக்குது. ஒன்று ஒழுங்கு இல்லாமல் இருக்குது, இன்னொன்று திடன் இல்லாமல் இருக்குது, இன்னொன்று வீக்காக இருக்குது. இருக்கா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒழுங்கில்லாத பிள்ளைங்கள, டிசிப்ளின் இல்லாத பிள்ளை என்ன செய்ய வேண்டியிருக்கு? டிசிப்ளின் பண்ண வேண்டியிருக்கு. வீக்காக இருக்குது, திடனற்றதாக இருக்குது, சாப்பிட மாட்டேங்குது, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண மாட்டேங்குது, ஒழுங்காக குளிக்க மாட்டேங்குது, குளிக்காமே ஓடுது. அல்லேலூயா. ப்ரெஷ் பண்ணாமல் ஸ்கூலுக்கு ஓடுது, டக் பண்ண மாட்டேங்குது, சாக்ஸை துவைச்சி 1 வாரம் ஆச்சு, சாக்ஸ் அவ்வளோ அழுக்காக இருக்குது, கிட்ட நெருங்க முடியல, டிசிப்ளினே பண்ண முடியல. என்ன செய்ய வேண்டியிருக்கு? அதெல்லாம் சகிக்க வேண்டியிருக்குது. எல்லாரிடத்திலும் பெற்றோர்கள் நீங்கள் நீடிய சாந்தமாக இருக்கிறத போல மேய்ப்பர்கள் நாங்கள் வேறு ஆப்ஷனே கிடையாது, இப்படி தான் இருந்தாகணும். அல்லேலூயா. ஒழுங்கு இல்லாத பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? கூப்பிட்டு உட்கார வச்சு, வாப்பா உன்னை பாரப்பா தோத்துறோம், இப்படிலாம் இருக்கிறியப்பா, அப்படி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதா சாமி, கொஞ்சம் பொறுமையாரு, கவனமாரு, விசுவாசத்தோடு என்று சொல்லி அந்த டிசிப்ளின் இல்லாத பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு தனியாக பர்சனல் கவுன்சிலிங் பண்ணி அவங்கள என்ன பண்ண வேண்டியிருக்கு? கவுன்சிலிங் பண்ண வேண்டியிருக்கு. ஆமென். சில ஆளுக்கு ஒரு வீட்டில் சாப்பிடாது, 10 வீட்டில் சாப்பிடும். சில விசுவாசி ஒரு வீட்டில் சாப்பாடு சாப்பிடாது, 10 வீட்டில் சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். 10 சபையை பார்த்துருக்கோம், 10 பாஸ்டர் பார்த்துருக்கோம், கம்பேர் பண்ணிட்டே ஊர் சுற்றி அதெல்லாம் ஒருத்தர் நல்லா இருப்பார்களா? அல்லேலூயா. ஒரு தகப்பன் கிளையருங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்க, திடனற்றவர்களை தேற்றுங்க, பலவினரை தாங்குங்க. எனக்கு மூத்த மகன் நல்லா படிப்பான், கிளாஸ் டாப்பர் தான், ஆனால் கையெழுத்து பார்த்தா தலையெழுத்து மாதிரி இருக்கும். எத்தனை பேர் செம்ம அடிச்சுட்டு நான் அடித்து பார்த்தா, கீழே உட்காந்து சொல்லி கொடுத்து பார்த்தேன். 4ஆம் கிளாஸ் வந்து போட தெரியல, கிறுக்கவன் பாருங்க, அப்படி கிறுக்கி அவ்வளோ மார்க் வாங்கிட்டான் அவன். அப்படி ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போனேன், ஜெபம் ஆண்டு வரை இவனை கரெக்ஷன் பண்ணவே முடியல, ஏவே போட மாட்டேன், ஒரு மாதிரி சுற்றி விடுவான், கரெக்ஷனே பண்ண முடியலையேன்னு சொல்லி ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டு உணர்த்தினார், அவனுக்கு ஒரு டியூஷன் போடு. எதுக்காகன்னா, ஹேண்ட் ரைட்டிங் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும் டியூஷன் போடு. ஆமென். சூப்பராக தேடி கண்டுபிடிச்சி வீட்டு பக்கத்தில் ஒரு டீச்சரை கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன், பாருங்கள் டீச்சர் நல்லா படிக்கிறான், நல்ல மார்க் வாங்குறான், அவன் தான் கிளாஸ் டாப்பர், ஆனால் தலையெழுத்து மாதிரி என்ன இருக்குது? கையெழுத்து இருக்குது. நீங்கள் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம், ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் என்ன பண்ணிடுங்க, கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி டியூஷன் போட்டாச்சு. 2 மாதம் போனால் பாருங்கள், இன்றைக்கி சூப்பராக மாறிட்டான். ஹல்லேலூயா. அடித்து பார்த்து திருந்தலை, அட்வைஸ் பண்ணி பார்த்து திருந்தலை, ஆனால் கொஞ்சம் காண்டு சமூகத்தில் போய் ஆலோசனை பெற்று அந்த காரியத்தை செய்த பொழுது சுகமாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க, திடனற்றவர்களை தேற்றுங்க, வீக்காக இருக்கிற பிள்ளைங்களை தாங்குங்க. சில வீக்காக இருக்கிற பிள்ளைங்களை பாருங்கள், குறை சொல்லி அவன் இன்னும் வீக் ஆக்கிடுவோம். அவன் அண்ணனை பாரா நல்லா படிக்கிறான், உனக்கு பாரா படிப்பே வரமாட்டேன், எப்படி படிப்பான்? நான் எப்படி படிப்பான்னு கேட்குறேன். அண்ணன் நல்லா படிக்கிறான்ல, அப்போ அவங்ககிட்ட உட்காந்து கற்றுக்கோப்பான்னு சொல்லி கொடுத்தா படிப்பான். நீ அவனை சொல்லி குத்தப்பட்டீங்கன்னா இருக்கிறது 0 ஆகிடுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே தாங்க வேண்டி இருக்கிறது. பொதுவாக டீனேஜ் பிள்ளைங்க இருக்கிறீங்கன்னா கை தூக்குங்க. டீனேஜ் பிள்ளைங்க பெற்றோர் கை தூக்குங்க. வாலிப வயசு 19லேருந்து சரி 13லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்காங்கல்ல, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் என்ன செய்யக்கூடாது நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ அதே போல் என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுக்கணும். நான் பேசுறது புரியுதா? அவன் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த டைமில் அவன் என்ன செய்யணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட்.
என் பிள்ளைங்க நான் ஃபோன் கொடுக்கவே மாட்டேன். ஃபோனில் கேமே கிடையாது, டிவியும் கிடையாது. அது ரெண்டுத்தையும் கொண்டு வச்சிருக்கிறேன் நான். அல்லேலூயா. நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கிறேன். பிள்ளைங்க டிவி கிடையாது, டிவி இருக்குது ஆனால் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன் 7 வருஷமாக. அதை ஆன் பண்ணலை. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் அதுக்கு பதிலாக பேட் வாங்கி கொடுத்துருக்குறேன். இது ஸ்தோத்திரம். செஸ் போர்டு இருக்குது, கேரம் போர்டு இருக்குது, நானும் கூட சேர்ந்து விளையாடுறேன். பிள்ளைங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க. புரிஞ்சுக்காமன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன செய்யக்கூடாது நம்ம சொல்லிக் கொடுக்குறோமோ அதே போல் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ பிள்ளைங்க பேலன்ஸ்டாக வளருவாங்க. ஒரு பாஸ்ட் பையனாக பார்த்தேன். அவர் அந்த பாஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். பாஸ்ட் நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க. என்னப்பா, எங்கள் டேடி என்னை விளையாடவே விட மாட்டேங்கிறார். வீட்டில் ஃபுட்பால் இருக்கா? இல்லை. கேரம் போர்டு இருக்கா? இல்லை. செஸ் போர்டு இருக்கா? இல்லை. அப்போ என்னடா பண்ணுறேன்? ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்க அந்த வயசில் விளையாடுவான் கொஞ்சம் நேரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம். அந்த வயசில் பிள்ளைங்க கொஞ்சம் விளையாடினா தான் படிப்பே வரும். அதை புட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா அவன் என்ன செய்வான் பாவம். அதனால் கொஞ்ச நேரம் பிள்ளைங்க நம்ம கண்ட்ரோலில் விளையாட விட்டுட்டு இந்த மாதிரி சில அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களை பிள்ளைங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும். சித்தமாக நல்ல மியூசிக் டீம் இருக்கிறான், மியூசிக் கிளாஸில் போடலாம். ஆமேன். நல்ல அதே போல் நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு 10 அதிகாரம் படிக்க வைக்கலாம். நம்மளோட கூட சேர்ந்து ஜபிக்க வைக்கலாம். அப்படி எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறோமோ அதே போல் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்களை கற்றுக் கொடுத்தா பிள்ளைங்க அற்புதமாக வளருவார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சரி, எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஒரு குடும்பத்தின் தகப்பன் இப்படிப்பட்ட பிள்ளைகளை தாங்க வேண்டி இருக்கிறது. அவர் செய்கிற தப்பிதங்களை சகிக்க வேண்டி இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய தகப்பனும் விசுவாசிங்க இப்படி இருக்கிறாங்க. சில விசுவாசிங்க ஒழுங்கில்லாமல் இருக்கிறாங்க, சில விசுவாசிங்க தினர்ஷனாக இருக்கிறாங்க, சில விசுவாசிங்க பலவீனமாக இருக்கிறாங்க. அது அவங்களுக்கே தெரியல. ஆனால் ஊழியக்காரன் எல்லாத்தையும் நீடிய சாந்தமாக இருந்து அவளோட கூட நேரத்தை செலவிட்டு அவளை சரி செய்து தூக்கி சுமக்க நல்ல தகப்பனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ரைட். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, மோசே அந்த ஜனங்க எவ்வளோ மிஸ்டேக் பண்ணாங்க. நல்ல தகப்பனுடைய இருதயம் ஆண்டவருடைய ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்து அக்கிரங்கள் மன்னித்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக முறை 40 நாட்கள், கிட்டத்தட்ட 3 முறை நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 3 முறை 40 நாள் உபாசம் இருந்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆமென். ஒரு முறை அந்த 10 கட்டளை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு முறை போகிறான். ஆனால் திரும்பி வருவதற்கு ஜனங்க கன்றுக்குட்டியை உருவாக்கி விட்டார்கள். அவன் மறுபடியும் 40 நாள் தேவசமூகத்தில் உபாசம் இருந்து இந்த ஜனங்களை அழிக்க வேண்டாம் என்று சொல்லி ஜனங்களுக்காக அவன் பரிந்து பேசி விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் ஒழுங்கில்லாமல் திருநற்றவர்களாய் பலவராக இருப்பாங்கன்னு சொன்னால் மோசையை போல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரோடு ரட்சிப்பு கர்த்தருடைய. நம்ம ஜெபிக்க அந்த ஏற்ற நேரத்தில் அவர் எண்ணங்களை மாற்றி சிந்தனைகளை மாற்றி அவள் ஆஸ்வதிக்கப்படுவது கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். எத்தனை காரியம் ஆச்சு? 7 ஃபஸ்ட்டு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன். விண்ணப்பம் பண்ணினால் தெய்வீக பாதுகாப்பு இருக்கும். 2வது நன்மை உண்டாகும். 3வது காரியம் சித்திக்கும். 4வது பழுகி பெருகுவீங்க. அந்த பழுகி பெருகுனது தான் நம்ம யாக்கோபும் பார்த்துருவோம். இஸ்ரவேலா மாற்றி கத்திரவனை பழுகி செறிந்து விட்டார். 5வது சந்ததி மேல அந்நாள் சந்ததிகள் மீது ஒரு ஆசீர்வாதம். அதே தான் மோசேவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவஸ்தானத்தில் பரிந்து பேசினான். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார், தப்புவிக்கப்பட்டார்கள். நாமளும் விண்ணப்பம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் விண்ணப்பின் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் ஒரு அதிகமாக கிரியை செய்வார். அப்படி எழுமணி இருப்போமா? நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். உற்சாகமாக தேவ சமூகத்தில் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நல்ல மேய்ப்பு நாங்கள் வைத்திருக்கிறான். நல்ல தேவ பிரசனம் நிறைந்த ஒரு சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறான். மேய்ப்பினர் கூட இணைஞ்சிருங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அங்கும் இங்கும் அலைந்து தெரியாதிருங்கள். ஒரு தகப்பனு கீழே நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுங்க. ஒரு தகப்பனால் போஷிக்கப்படுங்க. ஒரு தகப்பனால் நீங்கள் வழிநடத்தப்படுங்க. அவள் எல்லாத்தையும் சகித்து அவங்க சபையை நடத்துக்கிறபடினாலே அதோடு கூட இணைந்து ட்ராவல் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆஸ்வாதத்தை கொண்டு வர. கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. விண்ணப்பங்களை கேட்கிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தெய்வீக பாதுகாப்பு எங்கள் மேலே வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் மகிழ்ச்சி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்கிறவர் அப்பா. நாங்கள் விண்ணப்பம் பண்ண எங்களை பாதுகாக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை உண்டாக கிருபை செய்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம். காரியங்களை சித்திக்க பண்ணுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பழுகி பெருகும்படி கிருபை செய்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சந்ததிகள் மீது அபிஷேகத்தை வைக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குற்றங்களை தப்பிதங்களை மன்னிக்கிறீர், அக்கிரமங்களை மன்னிக்கிறீர், மீறுதல்களை மன்னிக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மகிமை செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீர். பாடுங்க. செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்பட. நல்ல கரங்களை தட்டி வாயில இருந்து பாடுவோமா? ஹalleluya. பாடப்படுற மகிமை இறங்கும், பாடப்படுற வல்லமை இறங்கும். ஹalleluya. நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். பாடுங்க, வாயில திறந்த கரங்களை தட்டி ஹalleluya. இறங்கி வந்தீர் அக்கினியாய், இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்கள் எரித்து விடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் ஹalleluya. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில ஆண்டவரே ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறேன், உங்களுடைய பிள்ளைகள் மீது ஒரு அக்கினி இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஜெபிக்க 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 விண்ணப்பம் பண்ண கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. தம் ஜனத்தை விடுவிக்கும்படியாக, தம் ஜனத்தை பாதுகாக்கும்படியாக, தம் ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு நிரப்புகிறபடினாலே உமக்கு நன்றி. தேவ வல்லமை ஆண்டவரே, ஜெபிக்க 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 கர்த்தர் நாமத்தை விண்ணப்பம் பண்ண ஒரு வெளியேறப்பட்ட ஒரு அபிஷேகம், வெளியேறப்பட்ட ஒரு மகிமை. ஹalleluya ஹalleluya. நல்ல காவில நிறைந்த கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஓ பிரைஸ் தி லார்ட். சந்ததிகள் மீது ஒரு அபிஷேகம் இறங்குது, சந்ததிகள் மீது பிள்ளைகள் மீது கர்த்தருடைய மகிமை மூடட்டும் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவ மகிமை ஜனத்தை தொடுகிறபடினாலே ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய மகிமை நிரப்புகிறபடினாலே உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய கரத்தின் வல்லமை ஒவ்வொரு தொடட்டும் ஆண்டவரே. உபவாசத்தோடு காத்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஒரு வெளியேறப்பட்ட வல்லமை, ஒரு வெளியேறப்பட்ட மகிமையினாலே ஒவ்வொரு நிரப்பப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே உன் ஜனம் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. ஹalleluya ஹalleluya. ஓ மோசே ஜெபிக்க சத்துருடைய வல்லமை அழிக்கப்பட்டது, 10 விதமான அற்புதங்கள் நடந்தது, பார்வோனுடைய வல்லமை அழிக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தினாலே உன் ஜனத்தின் மேல் இருக்கிற எல்லா கட்டுகள் அவிழ்வதாக. மோசே ஜெபிக்க கவனிங்க. ஹalleluya. மோசே விண்ணப்பம் பண்ணினா ஒவ்வொரு முறையும் ஜெபித்த பொழுது பார்வோன் வல்லமையில் சங்கரிக்கப்பட்டது, பார்வோன் கரத்தின் வல்லமையில் முறிக்கப்பட்டது. ஜனங்கள் விடுதலை அடைந்தார்கள். கர்த்தரை விடுதலை துதிக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்தார். ஹalleluya. சபையில ஜெபிக்க உங்க ஆவியில ஒரு விடுதலை, உங்க ஆத்துமால ஒரு விடுதலை, உங்க சரீரத்துல ஒரு விடுதலை, உங்க சிந்தையில ஒரு விடுதலை. ஹalleluya ஹalleluya. எல்லா குறையிலிருந்து ஒரு விடுதலை, ஓ போராடுகிற ஆவியிலிருந்து ஒரு விடுதலை. கரபல ரஷி நமரா ஒரு ஹல ரஷி நமரா. ஓ அப்போஸ்தலருடைய ஜனங்கள் கூடி ஜெபித்தார்கள். கர்த்தர் அவங்க கூடின இடம் அசைந்தது. கர்த்தர் அக்கினியாக இறங்கி வந்தா. ஓ அக்கினியாக இறங்கி வந்தா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கும் போது ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. இது ஜனங்களை விடுதலையாக்குகிறது. ஓ ஹalleluya. நம்ம சும்மா பாடிக்கிட்டு இருப்போம், நம்மையே அறியாம. ஓ கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கட்டவிழ்த்து கொண்டே இருக்கிறா. ஓ சிம்சன் மீது அக்கினி இறங்கின பொழுது அவன் மேல அந்த கட்டுகள் அவிழ்ந்து போனது. ஓ ஹalleluya. அவன் விடுவிக்கப்பட்டா. இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. எல்லா கட்டுகள் கலந்து போவதாக. பலவீனத்தின் கட்டுகள் அவிழ்வதாக. அந்த கட்டுகள் அவிழ்வதாக ராஜா. ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும், ஆவில உயிர்ப்பிக்கப்படட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்லுகிறோம் அப்பா.
ஒரு மகிமையான ஸ்தலத்துல பிள்ளைகளை வைத்து நீ நடத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம், நடத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். மகிமையான ஊழியத்துக்காக, திருச்சபைக்காக, போதகருக்காக, குடும்பங்களுக்காக, சபை மக்களுக்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை தாங்கட்டும், கிருபை தாங்கட்டும், கிருபை தாங்கட்டும். எல்லா துதிகிற மகிமையும் மகே செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் மகிழ்ப்படும். என்னை தரை மட்டுமாய் தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.